Welcome to Gardener's Joy channel. So in this video, we are going to see a potting video. கொஞ்சம் தமிழையும் பேசலாம். உங்களுக்கு வீடியோ தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ஒரு பாட்ஸ் 4-5 இருக்குது. இந்த பாட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் ஒரு செடி வாங்கினோன்னா ஒரு பிளாக் கலர் பாட்டில் கொடுப்பாங்களே அதே தான். நம்ம அந்த செடி நல்லா பெருசாக வளர்ந்துச்சுன்னா டெஃபினட்டாக வேறு பிளான்ட் வேறு பாட்டுக்கு மாற்றணும். ஸோ அதே மாதிரி மாற்றி இப்போ என்கிட்ட ஒரு நிறைய எம்டி பாட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெரிய டாஸ்க் தான். ஏன்னா இதே மாதிரி தொட்டியில் நம்ம ஒரு செடி ஏதாவது வளர்த்தோன்னா மண்ணெல்லாம் நிறையா தண்ணி ஊற்ற மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகும். ஸோ நிறையா வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கோகோனட் ஹஸ்க் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ஒரு லேயராக வச்சு க்ளோஸ் பண்ணணும் அந்த ஹோல்ஸ் எல்லாம். ஸோ எப்போயுமே இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு லேயர் யூஸ் பண்ணாதீங்க, 2-3 லேயர் வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் நார்லேயே கொஞ்சம் கேப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு நல்ல திக் லேயராக அந்த கீழே பாட்டில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி நான் குட்டியாக அந்த பாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சோன்னா மண்ணெல்லாம் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கரெக்டாக தண்ணி மட்டும் தேங்காய் நாரில் உறிஞ்சு தண்ணி மட்டும் வெளியே போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லா பாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தேங்காய் நாரை கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் செட் பண்ணும்போதுமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுற மாதிரி இருங்க. ஸோ மண்ணெல்லாம் நம்ம போட அந்த லேயர் அந்த தேங்காய் நார் ஆடாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் க்ரிப்பாக அதில் நின்றுக்கும் ஒரு லேயராக. ஸோ அதை கொஞ்சம் அழுத்தி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே மண் போடும்போது அதுவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ இப்போது இதை நான் எப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறேனோ இதே மாதிரி நான் எல்லா தொட்டிக்கும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. அந்த ஹோல்ஸை நம்ம விட்டோம்னா மண் நிறையா வேஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒவ்வொரு வாட்டி தண்ணி ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக மண் அங்கே கீழே விழுந்துகிட்டே இருக்கும். இடமும் நாஸ்தியாயிரும், மண்ணும் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நான் அதில் எப்போயுமே கான்சியஸாக இருப்பேன். என்னடா தண்ணி ஊற்றுனா மண் கீழே போயிட்டே இருக்கே அப்படின்னு தோணும். அது எல்லாமே நான் அள்ளி திருப்பி அந்த தொட்டிக்குள்ளேயே போடுவேன். பட் ஸ்டில் நம்ம ஒரு கான்சியஸாக வேலை பார்க்குறோம் அப்படின்னா பெட்டர் நம்ம இதே மாதிரி கோகோனட் ஹஸ்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறது பெட்டர். ஸோ ஒன்ஸ் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், கரெக்டாக ஹோல்ஸுக்கு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே. ஸோ ஹோல்ஸை மட்டும் நல்லா கொஞ்சம் டைட்டாக கவர் பண்ணிடலாம். பாட்டிங் பண்ணியாச்சு. பாட்டிங்னா ஒரு செடியில் மண்ணை கொட்டி செடியை வைக்கிறது தான் பாட்டிங். ஸோ இங்கே நம்ம ஒரே செடியை கிளையாக உடச்சி வச்சிட்டோம். ஏன்னா இது கிளையை உடச்சி வச்சாவே வளரக்கூடிய செடி தான்.
ஸோ இதே மாதிரி 4மே ஒன்று போல் அழகாக வச்சாச்சு. இந்த பிளான்ட் பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல்.